இந்த உடுப்பு வந்து உடனடியாக எடுத்து அனுப்ப சொல்லி லண்டனில் இருந்து ஒரு அங்கிள் ஒரு ஆள் சொல்லியிருந்தார். இப்போ நாங்கள் உடுப்பெல்லாம் எடுத்து வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். அண்டே கதைச்சி அண்டே ஒரு 2 மணி நேரத்தில் பணம் போட்டு நாங்கள் உடுப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் அடுத்த நாள் முதல் நாள் பணம் போட்டவே அடுத்த நாள் வந்து நாங்கள் உடுப்பை அனுப்ப வலிக்கிற போகிறோம். உடுப்பு மட்டும்தான் அவசரமாக அவைகள் உடுப்பு கேட்டதால் நாங்கள் பார்ப்போம். சின்ன பிள்ளைகள் 2 பேருக்கும் ஒரே மாதிரி உடுப்பு கேட்டிருக்கணும். இந்த மாதிரி இருக்கும், நல்லா இருக்குது. அதோடு வந்து இதுக்கு சோல்கள் எல்லாம் பெருகுது. இந்த சோல் இருக்குது, இப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும், ஆனால் வடிவாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி தான் சின்ன வாக்கும் எடுத்துருக்குறோம். அது நான் இப்போ இங்கே இருக்குது, அதுக்குள்ளேயே இருக்குது. இங்கே இருக்குது பாருங்க, சின்ன வாண்டை. நான் அதை குலைக்காமல் இந்த மாதிரி சின்ன வாண்டை ஒரே மாதிரி. ஓகே, அதொரு பக்கம். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேட்டரி கவுண்ட் கேட்டிருக்கிறேன், அதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது டிஸ்கோஸில். மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கா ஒரு சாரி ஒன்று சொல்லி இருந்துச்சுன்னா அந்த இப்போ நான் வெளியாலையில் எடுத்து காட்டி கொண்டிருக்கலாம். இங்கே பாருங்கள், படத்தையே பாருங்க, உங்களை அங்கே பண்ணி நினைக்கிறேன். ஆனால் நல்ல செலெக்ஷன் தான், நல்ல சூப்பர் சாரியாக இருக்குது. ஓகே, சாரி உண்டு. அதோடு வந்து அவங்களோட மகனுக்கும் அவங்களுக்குமா ஒரு ஷர்ட் சொல்லி இருந்துச்சுன்னா 2 ஷர்ட் எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த மாதிரி. ஓகே, இதை இப்போ நாங்கள் அனுப்ப வலிக்கிட போகிறோம். இப்படி தான் உடுப்பு ஐட்டங்கள் அவசரமாக அவங்களுக்கும் எதுவும் தேவைப்பட்டால் நீங்கள் எங்கள் மூலம் தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோன்னு சொன்னால் நல்ல ஒரு குழல் புட்டு தான் நான் வச்சு காட்ட போகிறேன். அதாவது நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் டக்குண்டு அவிக்கக்கூடிய மாதிரி தான் இன்றைக்கு அந்த என்னுடைய பானை இருக்குது. அதாவது பானைன்னு தான் நான் இட்டலி சட்டி என்று சொல்லலாம், பானைன்னு சொல்லலாம். இட்டலி சட்டியில் வந்து அதில் வித்தியாசமான சாப்பாடுகள் எல்லாம் அதில் அவிக்கக்கூடியதை எல்லாம் செய்யலாம். நான் ஏற்கனவே அந்த இட்டலி பானையை வச்சு இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் இட்டலியை விற்கலாம், குழல் புட்டை விற்கலாம், கொழுக்கட்டையை விற்கலாம், இடியப்பம் விற்கலாம், அப்படியான இது மோதகம் விற்கலாம். எல்லாம் விற்கக்கூடிய மாதிரியான சட்டியில் தான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த குழல் புட்டையை வச்சு காட்ட போகிறேன். அதாவது குழல் பானையில் அவிக்கிற மாதிரி நீளமாக எல்லாம் இப்படி கணக்கமாக போட தேவையில்லை. இந்தளவு சைஸில் 4 குழல் அப்படி வருகுது. டக்குண்டு வைக்கிறதுமா தான் இன்றைக்கு இந்த புட்டை அவிக்க போகிறேன். அதாவது ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தீங்கன்னு சொன்னால் ஒருக்கா அவிச்சு இறக்கினாலே போதும். நீங்கள் வெளியில் இருந்த ஆக்கள் யாரும் பெரியணும்னு சொன்னால் டக்குன்னு நீங்கள் ஒரு வடிவாக இருக்கும். சும்மா புட்டை ஒரு இடியப்பமோ சில பேருக்கு இடியப்பங்கள் எல்லாம் பிடிக்காது. அப்போ இப்படி குழலில் போட்டு கொடுக்கல அது ஒரு வடிவாகவும் இருக்கும். தேங்காய் பூ எல்லாம் போட்டு கொடுக்கக்குள்ள வித்தியாசமாக வைக்கலாம். நீங்கள் குழலில் வந்து இனிப்பு போட்டு அவிக்கலாம், ஏதோ உங்களுக்கு விரும்பின மாதிரியெல்லாம் அவிக்கலாம். அந்த உளுத்தமாக புட்டை அவிக்கலாம். இன்றைக்கு வந்து நான் நல்ல ஒரு அரிசி மாவில், சிவப்பு அரிசி மாவில் தான் நல்ல ஒரு குழல் புட்டை வச்சு காட்ட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி இப்போ தெரியாதவர்களும் டக்குன்னு இந்த இட்டலி சட்டி இப்படி வாங்குவீங்களேன்னு சொன்னால் டக்குன்னு வாங்கி நீங்களும் இதே மாதிரி சாப்பாடுகளை செய்து கொள்ளலாம். எல்லார்ட்டையுமே இருக்காது இப்படி இட்டலி சட்டி. அதாவது என்ன டைம் இப்போ உறவுகள் வந்து இந்த இட்டலி பானையை ரொம்ப உறவுகள் வேண்டி இருக்கு நம்ம இங்கே ஆர்டர் பண்ணி. ஆனால் போய் ஒரு அம்மாவுக்கு கவனமாக போய் சேர்ந்துருக்கு நெளியாமல் கொள்ளாமல். இதே மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட பொருட்கள் எடுக்கல கேட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் வேண்டி போடுவோம். ஆனால் நான் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இதை போட இல்லை. இப்போ நான் உங்களுக்கு உதவியாக இருக்குமென்றதுக்காண்டி தான் சொல்கிறேன். நீ வீடியோ போட்டு விட்டுட்டீங்க, நாங்கள் எங்கே வாங்குறதுன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாதுன்றதுக்காண்டி தான் இந்த பதிலையும் சொல்லியிருந்தான். இப்போ வாங்குவோம். நாங்கள் அந்த குழல் புட்டை என்ன பதத்துக்கு அவிச்சு அதுக்குள்ளே போட்டு ரக்க போடணும்னு சொல்லி போவோம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வரீங்களன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க நாங்கள் என்னென்ன பொருட்கள் எடுத்துனாங்கன்னு பார்ப்போம். இது வந்து நல்லா வறுத்திடிச்செடுத்த அரிசிமா, சிவப்பு அரிசிமா. இந்த கப்பால் 2 கப் எடுத்துருக்கிறேன். இப்போ உப்பு வந்து அளவாக சேர்ப்போம். நான் வந்து தூளுப்பு தான் சேர்க்கிறேன். சில பேர் வந்து அந்த கரைச்சி அப்படி விடுவினா, நான் வந்து இப்படி தூளுப்பு தான் சேர்க்கிறேன். நான் அப்படியே நாங்கள் கலந்து விடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் கொதிக்க சுடு தண்ணி வச்சுருக்கிறேன். கொதிக்க இருக்கணும்.
ஆறவே கூடாது. அப்படியே நாங்கள் கொதிக்க கொதிக்க இந்த மாவில் ஊற்றி கொள்ளுவோம். அளவாக ஊற்றி ஊற்றி நல்ல வடிவாக கிண்டி எடுக்கணும். வறுத்த அரிசி மாண்டபடியாக அந்த சுடுதண்ணி இழுக்குது. ஆவி பறக்குது பாருங்க. இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க ஊற்றி வடிவாக கிண்டி எடுக்கணும். இப்போ வந்து நல்ல வடிவாக சுடுதண்ணி ஊற்றி நல்ல பதத்துக்கு நான் குழச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி இனிமேல் வந்து நாங்கள் இதை கொத்தி எடுக்கணும். தட்டுப்பட்டியில் கொட்டிக்கொள்வோம். அப்படியே பேர் உங்கள் ஆவி பறக்குது. இந்தா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கணும். சுடுதண்ணி கொதிச்சிருந்தால் தான் எங்களுக்கு அந்த புட்டு வந்து நல்லா சொப்டாக வரும். இப்போ வந்து நாங்கள் இப்படி எல்லாருக்கும் தெரியும் புட்டு கொத்துறதுக்கு இப்படி இந்த விளிம்புள்ள சில்வர் வச்சுருப்பீங்க வீடுகளில். அதே மாதிரியே அப்படியே கொத்தி எடுங்க. இந்த பெரிய கட்டிகள் இல்லாமல் கொத்தினா சரி. நல்ல பதம் பண்ணபடியாக தான் இந்த மாதிரிக்கு அந்த ஒன்றோடு ஒன்று இல்லாமலுக்கு அந்த ஒட்டாமலுக்கு கொத்துப்படுது பாருங்கோ. இப்படியான பதம் மாதிரிக்கு இந்த சுடுதண்ணியை ஊற்றி குழச்சிடுங்கோ. இப்போ வந்து நாங்கள் இந்த புட்டு மாயெல்லாம் நல்ல வடிவாக கொத்திட்டோம். இனிமேல் வந்து நாங்கள் அடுப்பு ஓன் பண்ணிக்கொள்ளுவோம். அடுப்பில் வந்து தண்ணி இட்லி சட்டியில் வந்து தண்ணி வச்சுருக்கிறேன். இதுதான் அந்த புட்டுப்பானை வரம்பார். இதுதான் அந்த குழல் போடுற இதுக்குள்ளே தட்டு இல்லாமல் இருக்குது. இப்படி இந்த புட்டு விழாமலுக்கு இதுக்குள்ளே போட்டுவிட்டு இப்படியே வைக்க வேண்டியதான். இப்படி வச்சுட்டு அதுக்குள்ளே ரக்கி விட வேண்டியதான். தண்ணி கொதிக்கட்டுக்கு நாங்கள் குழலுக்குள்ளே நாங்கள் புட்டை போடுவோம். பாருங்க எல்லாத்தையும் சரி பாருங்க. இந்த தட்டு வந்து சரியான நேராக இருக்கணும். இப்போ வந்து நாங்கள் தேங்காய் பூ எடுத்துருக்குறோம். நல்ல வெள்ளை தேங்காய் பூ கொஞ்சம் கொஞ்சம் கீழே போட்டுக்கொள்வோம். முதல்ல 4 தட்டுக்கும் போடுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் மாவை எல்லா இதுக்குள்ளேயும் போட்டுக்கொள்வோம். குழல்ல
இந்த மாவுக்குள்ளே வந்து நீங்கள் தேங்காய் பூ கலக்கிறேன்டா கலந்துட்டு நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஓகே, எல்லா குழலுக்குள்ளேயும் நாங்கள் இந்த புட்டை போட்டுட்டோம். இனிமேல் மேலால் வந்து நாங்கள் கொஞ்சமாக தேங்காய் பூ வைப்போம். ஓகே, இப்படி அவிய வைப்போம். தண்ணி இவங்களுக்கு கொதிச்சு கொண்டு வந்துட்டுது. இப்படி அவிய வைக்கல பாருங்க, இந்த நடுவில் ஒரு இது இருக்குது, அந்த பிடிச்சி வைக்கிறக்கூடிய மாதிரி அப்படியே பிடிச்சிட்டு வைக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி. ஓகே, இவ்வளோதான் வேலை. இந்த ஆவியை பாருங்க, இப்போவே ஆவி மேலால் வந்து ஒன்று இருக்குது. இன்னும் வந்து நாங்கள் மூடி விட்டோம்னு சொன்னால் நல்ல வடிவாக அவிஞ்சு வரும். மூடிட்டு நாங்கள் ஒரு 5 நிமிஷம் விட்டு திறப்பம் அவிஞ்சிடுதோன்னு பார்ப்போம். இப்போ எங்களுக்கு 5 நிமிஷம் ஆகிட்டுது. நாங்கள் இனிமேல் அமைச்சிட்டு பார்ப்போம். ஓகே பாருங்க, அந்த மேலால் போட்டிருந்தேன்னா புட்டு வந்து கீழே போயிட்டு இனிமேல் வந்து நாங்கள் ரக்கி பார்ப்போம். சுடுந்தான் மெல்லமாக ஒரு இந்த டிஷ்வாலை அப்படியே வச்சு ரக்கி கொள்ளுங்கோ. அடுப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு ரக்கி கொள்ளுங்கோ. நாங்கள் இந்த பானியோடையே கீழே இறக்கி வச்சு ரக்க போகிறோம். என்ன சொன்னால் ஆவி அள்ளுது. இது சரியாக சுடுவுது. நாங்கள் அதுக்குள்ளே கை வச்சு எடுக்க சுடுவுது. நாங்கள் இந்த மாதிரி ஒன்றா எடுப்போம். இந்த மாதிரி சுடுவுது. இப்படி பிடிச்சி கொண்டு இப்படியே இறக்க வேண்டியதை இந்த மாதிரி இறக்கி கொள்ளுவோம். பா பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கண்டு. பார்த்தீங்களா? பார்த்தீங்களா என்ன அழகாக குழல் வந்திருக்குன்னு சொல்லி இந்தியாவில் ஒரு குழலை உடைச்சிட்டேன் நான். அது டக்குண்டு சூட்டோடு எடுத்தபடியாக அதை ஒரு குழல் உடைச்சிட்டேன். இந்தியாவில் வந்து 3 குழல் நல்லா வந்திருக்கு. இனிமேல் நாங்கள் அதே மாதிரி மிச்ச குழலையும் போட்டு டக்குன்னு ரக்கி எடுப்போம். நல்ல தேங்காய்ப்பூ அப்படியே வெப்பம். அதே மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் டக்கு டக்குண்டு போட்டு அவிய வைப்போம். ஓகே, இவ்வளோ தான் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் இவ்வளோத்தையும் குறையாகவும் போட்டு வைக்கலாம். இப்போ வந்து நாங்கள் 3 குழலில் தான் போட எனக்கு காணுமா வந்தது. அதே மூடி விடுவோம், வடிவா அவியட்டு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு குழம்பு கறி ஒன்று அவிஞ்சோன்னு இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த துள்ளு மண்டை மீனும் சீலா மீனும் போட்டு நல்ல ஒரு குழம்பு. இந்த இது சீலா மீன், இஞ்சால பார்த்திங்கன்னு சொன்னால் துள்ளு மண்டை நல்ல வடிவாக கொதிச்சு அவிஞ்சோன்னு இருக்குது. அந்த குழலோட போட்டு நாங்கள் சாப்பிட்டோம்னு சொன்னால் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, எனக்கு வாய் மூறது மதிய நேரம். இப்போ காலையில் சாப்பிடவும் இல்லை. ஓகே, இப்போ வந்து நாங்கள் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி குழலுக்கு மேலே ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க, எல்லாமே ரக்கி கொண்டு வந்தாச்சு. மீன் குழம்பு சுட்ட சுடாக இருக்குது. இஞ்சால குழல் புட்டும் சுட்ட சுடாக இருக்குது. இப்படி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இஞ்சால பார்த்திங்கன்னு சொன்னால் பாதி குழல்லாம் நான் எடுக்க போகிறேன். கிணக்கெல்லாம் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி பாதியை போட்டுட்டு அப்படியே ஒரு மீன் குழம்பை எடுத்து இந்த மாதிரிக்கு ஊற்றணும். இப்படி தக்காளி பழம் எல்லாம் போட்டு தான் நான் வச்சேன். நான்
இது சாப்பிடக்கலாம் நல்லா இருக்கும். கொஞ்சம் கூடுதலாக குழம்பு இருக்க வேணும். பாருங்க இப்படி சாப்பிட போகிறோண்டு இப்படியே போடக்கு முன்ன உண்மைக்கு பேக் ஊறிக்கொண்டு இருக்குது கறியோட. சரியாக கொதிக்குதா அதோட இந்த மீன் இதுக்கு கொதிக்குது. சாப்பிடுவோம். அப்படி டேஸ்ட்டாக இருக்கா. எவனா காட்டினா தான் நீங்கள் அவிச்சு சாப்பிடுவீங்களா? கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இப்படி. ஒரு கதை பேச்சும் பெறாதாமா எல்லாமே உங்களுக்கு சொல்லி தந்துருக்குறேன். இட்லி பானை இருந்தால் டக்காண்டு போடுங்க, குழலில் போடுங்க, சாப்பிடுங்க. ஓகே, இன்னும் இதே மாதிரி நல்ல நல்ல சாப்பாட்டு ஐட்டங்களோடு சந்திக்கிறேன். பாய்.